வணக்கம். நான் உங்கள் ஜெயச்சந்திரன். கற்க சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, போன வீடியோவில் ஸ்ரீவின் த்ரெட்னுடைய டிக்கெட் நம்பர் அப்படிங்கிறத பற்றி பேசினோம். அதில் மேன்மேட் ஃபைபரான பாலியஸ்டருக்கும் டீனியர் இருந்தால் எப்படி டிக்கெட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுன்னு போன வீடியோவில் போட்டிருந்தோம். அதனுடைய கண்டினியூட்டி காட்டன் கவுண்ட்டுக்கு வரும்போது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நம்ம சேனல் நல்ல ஹெல்த்தியாக வளரணும் அப்படின்னா ஃபினான்ஷியல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தோஸ் ஆர் ஏபிள் டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஜாயின் அவர் சேனல் அண்ட் டொனேட் ஜெனரஸ்லி. அதர்வைஸ் ஒன் டைம் பேமெண்ட், ப்ரெஸ் தி தேங்க்ஸ் பட்டன் அண்ட் பே இன் ஒன் டைம். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி போன வீடியோவில் நம்ம காட்டன் கவுண்ட்டை தவிர்த்து பாலியஸ்டர் அண்டு பார்த்திங்கன்னா டீனியர் அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது காட்டன் கவுண்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் மெட்ரிக் கவுண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ வாட் இஸ் தி மெட்ரிக் கவுண்ட் அப்படின்னா, இதை என்எம் அப்படின்னு டெவலப் பண்ணுவாங்க. இதை என்இ அப்படி சொல்லுவோம். என்இங்கிறது உங்களுக்கு தெரியும், நம்பர் ஆஃப் 840 yards வெயிங்னு 1 lbs அப்படிங்கிறதா என்இ, இங்கிலீஷ் கவுண்ட்டு. இந்த ஸ்ரீவின் த்ரெட் கவுண்ட் என்ன பண்ணுறாங்க, இதை மெட்ரிக் நம்பரிங் சிஸ்டம் அப்படிங்கிறாங்க. மெட்ரிக் நம்பரிங் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் மீட்டர்ஸ் ஆஃப் யான் த்ரெட் பெர் கிராம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ 60/1 ஆர் 50/1 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 50 மீட்டர் நீளம் உள்ள நூலினுடைய வெயிட் 1 கிராம். 50 மீட்டர் நூலுடைய வெயிட் 1 கிராம். 60/1 அப்படின்னா 60 மீட்டர் நீளமுள்ள ஒரு நூலின் வெயிட் 1 கிராம் அப்படின்னு அர்த்தம். 100-1 அப்படின்னு போட்டிருந்தா 100 மீட்டர் யானுடைய வெயிட் 1 கிராம். இதுதான் நம்பரிங் சிஸ்டம், அதாவது மெட்ரிக் நம்பரிங் சிஸ்டம். என்ன மீனிங்னா, 1 கிலோ யான் இஸ் 100 கிராம்ஸ், 1000 கிராம்ஸ். 1 கிலோகிராமில் 1000 கிராம்ஸ். அது 1000 மீட்டர் இருந்தால் 1 கிராமுக்கு எவ்வளவு? 1 மீட்டர். 1 கிராமுக்கு 1 மீட்டர், அந்த மாதிரி கணக்கு. ஸோ வாட் இஸ் தி வெயிட் ஆஃப் எ ஸ்பெசிஃபிக் லென்த் ஆஃப் யான் அப்படிங்கிறது தான் இந்த நம்பரிங் சிஸ்டம். இது ஒரு உதாரணத்துக்கு 50/1 இருந்தால் 50 மீட்டர்ஸு 1 கிராம். 50/2 இருந்தால் 50 மீட்டர்ஸ் தான், வெயிட் 2 கிராம். 50/3 இருந்தால் லென்த்து 50 மீட்டர்ஸ் தான், வெயிட் 3 கிராம். அதுதான் 50/3, 50/2 அப்படின்னா என்ன அர்த்தம்? தட் இம்ப்ளைஸ் ஃபார் தி ப்ளை, நம்பர் ஆஃப் ப்ளைஸ் இன் தி ஸ்விங் த்ரெட். 50ங்கிறது என்ன? லென்த் ஆஃப் தி யான். அதனுடைய வெயிட் எவ்வளவு? 2ன்னு போட்டால் 2 கிராம். அதாவது 15 போட்டால் என்ன அர்த்தம்? ஒரு 50 மீட்டர் நீளம் 1 கிராம். இப்போ இங்கே 2 ப்ளை இருக்குது. அந்த 2 ப்ளையும் சேர்த்து 50 மீட்டரு, அதனுடைய வெயிட் 2 கிராம் இருக்கும். 3 ப்ளை இருந்தால் 3 ப்ளையும் சேர்த்து 50 மீட்டரு, அதனுடைய வெயிட்டு 3 கிராம் இருக்கும். இதுதான் அதனுடைய மீனிங். இப்போ அப்படி மெட்ரிக் நம்பரிங் சிஸ்டத்தில் நீங்கள் இப்போ போட்டிருக்காங்க என்எம் 50/2 அப்படின்னு போட்டிருந்தா என்ன அர்த்தம் நமக்கு புரியுது. 50 மீட்டர் த்ரெட்டுடைய வெயிட் 2 கிராம். அப்படின்னா இது என்ன டிக்கெட் நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன ஃபார்முலா? ரிசல்டன்ட் கவுண்ட் இன்ட்டு 3. ரொம்ப ஃபார்முலா இஸ் வெரி வெரி சிம்பிள். ரிசல்டன்ட் கவுண்ட் இன்ட்டு 3. வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் ரிசல்டன்ட் கவுண்ட்? இஃப் தி கவுண்ட் இஸ் யூனிஃபார்ம், நம்ம ட்விஸ்ட் பண்ணுற யான் யூனிஃபார்மாக இருந்தால் நம்ம நம்பர் ஆஃப் பிளேஸ் டிவைடட் பை 3. இப்போ கவுண்ட் யூனிஃபார்மாக இருந்தால் என்ன கவுண்ட்டோ டிவைடட் பை நம்பர் ஆஃப் பிளேஸ் போட்டிங்கன்னா அதுதான் ரிசல்டன்ட் கவுண்ட். கவுண்ட் யூனிஃபார்மாக இருந்தால். அதர்வைஸ் கவுண்ட் அன்யூனிஃபார்ம் ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன், ப்ராடக்ட் ஆஃப் கவுண்ட் டிவைடட் பை சம் ஆஃப் தி கவுண்ட். அது இங்கே அப்ளை பண்ணாலும் கரெக்டாக தான் வரும். பட் அவ்வளோ தூரம் போக வேண்டியதில்லை. ரிசல்டன்ட் கவுண்டிங் என்ன? எல்லா கவுண்ட்டும் யூனிஃபார்ம், ஒரே திக்னஸில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, ட்விஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது கவுண்ட் டிவைடட் பை ப்ளை போட்டிங்கன்னா, கவுண்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ப்ளை போட்டிங்கன்னா என்ன வருதோ அதுதான் ரிசல்டன்ட் கவுண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. கவுண்ட் டிவைடட் பை ப்ளை போட்டிங்கன்னா அதை உதாரணம் 50/2 அப்படின்னு என்ன அர்த்தம்? கவுண்ட் 50. எத்தனை ப்ளை? 202, 303. ஓகேயா? அப்போது இங்கே ரிசல்டன்ட் கவுண்ட் இன்ட்டு ரிசல்டன்ட் கவுண்ட் அப்படிங்கிறது என்ன? 50/2 போட்டால் 25. 50 கவுண்ட்டு 2 போட்டிருக்கேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்? 2ஆல் டிவைட் பண்ணுறேன். அதுதான் ரிசல்டன்ட் கவுண்ட்டு. என்ன ஃபார்முலா? ரிசல்டன்ட் கவுண்ட் இன்ட்டு 3. அப்போ 25 × 3 போட்டால் வர்றதா டிக்கெட் நம்பர். ரொம்ப சிம்பிளாக இருக்கா? புரியுதா?
சரி, இந்த கார்டன் கவுண்ட்டுக்கு என்ன எண்ணிக்கு என்ன, அதுக்கு இதே தான் ஃபார்முலா. ரிசல்டன் கவுண்ட் இன்ட்டு 3 அப்படின்னா என்ன அர்த்தம்? 30/3 அப்படின்னா என்ன அர்த்தம்? 30 கவுண்ட்டை நான் என்ன பண்ணியிருக்கேன், 60/2 60 கவுண்ட்டு நான் 2 ப்ளை போட்டிருக்கேன். 60 கவுண்ட் எத்தனை போட்டிருக்கேன்? 2 ப்ளை போட்டிருக்கேன். அப்போ ரிசல்டன் கவுண்ட் என்ன? 60/2 2 ப்ளை போட்டிருந்தா. அப்போ ரிசல்டன் கவுண்ட் இஸ் 30 இன்ட்டு 3 போட்டால் எவ்வளவு? 90. அப்போது 60/2ங்கிற ஒரு டிக்கெட் நம்பர் என்னங்க? 90. 60/2ங்கிற ரிசல்டன் கவுண்ட் வந்து 90. சரி, 40 கவுண்ட்டு நான் 4 ப்ளை போட்டிருக்கேன் அப்படின்னா ரிசல்டன் கவுண்ட் வந்து என்ன வரும்? 40/4 போட்டால் 10. 10 இன்ட்டு 3 30 தான் டிக்கெட் நம்பர். அப்போ 60/2 வந்து 90 டிக்கெட் நம்பர், 40/4 வந்து 30 தான் டிக்கெட் நம்பர். இந்த டிக்கெட் நம்பர் அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து பார்த்திங்கன்னா அகைன் ரீகால் பண்ணிங்கன்னா வெரி சிம்பிள் டு கால்குலேட். இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்குமா சார்னா, தெர் இஸ் எவ்ரி பாசிபிலிட்டி. அந்த கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா யானுமே வந்து ஒரே மாதிரி மேனுஃபேக்சர் ஆகிறதில்ல. அதில் லைட் வெயிட் யான் இருக்குது. அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் மாற்றங்கள் வரலாம், சொல்ல முடியாது. எனிஹவ் நமக்கு என்ன டிக்கெட் நம்பர்னு என்ன புரியணும் அப்படின்னா அந்த ஃபார்முலா வச்சு கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த கவுண்ட் என்னன்னு தெரியணும் கூட இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன கவுண்ட்டுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கவுண்ட் அண்ட் டிக்கெட் நம்பர். ஒரே டிக்கெட் நம்பரில் வேறு கவுண்ட் கூட இருக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரே டிக்கெட் நம்பரில் வேறு கவுண்ட் கூட இருக்கலாம். ஏன்னா அதில் நம்பர் ஆஃப் பிளேஸ் மாறி இருக்கும், கவுண்ட் மாறி இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் நம்பர் 30 வருதுன்னா இது 40/4க்கு 30 வந்திருக்கு. வேறு ஒரு எக்ஸாம்பிளில் டிக்கெட் நம்பர் 30 வரலாம், ஆனால் அவருடைய ப்ளே மாறி இருக்கும், கவுண்ட் மாறி இருக்கும். ஸோ அதனால் டிக்கெட் நம்பர் 40 சொல்லியாச்சுன்னா அது 40/4 ஒன்று தான் இருக்கும்னு நினச்சிடாதீங்க. ஓகேயா? இதுதான் வந்து இதில் இருக்க சூட்சமம். அதனால் இந்த ஸ்ரீவிந்திரல் எப்போவுமே எழுதும்போது, கமர்ஷியல் எழுதும்போது 40/4 டிக்கெட் நம்பர் தான் போடுவாங்க. 40/4 டிக்கெட் நம்பர் தான் போடுவாங்க. 60/2 டிக்கெட் நம்பர் தான் போடுவாங்க. அந்த 60 ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தி சிங்கிள் ப்ளை, 2 ஸ்டாண்ட் ஃபார் தி நம்பர் ஆஃப் பிளேஸ் இன் தி த்ரெட்டு, அண்டு ஃபைனலாக கொடுக்குறது தான் டிக்கெட் நம்பர். ஓகேயா? இது அவங்க ரெஃபரன்ஸுக்கு, அவங்க மேனுஃபேக்சர் ரெஃபரன்ஸுக்கு வச்சுருக்காங்க. ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தி டிக்கெட் நம்பர். நாம் மற்ற வீடியோவில் இன்னொரு சப்ஜெக்டை பற்றி பேசுவோம். அதுவரை உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜெயச்சந்திரன். நன்றி. தேங்க்யூ வெரி மச்.